மஷ்ரூம் ஃப்ரை, காளான் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதா? அது உண்மையா நல்ல ஆரோக்கியமான உணவுங்க. பட் அதே வீட்ல சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமான உணவு. ஏன்னா அவங்க ரோட்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? எண்ணெய் திருப்பி திருப்பி அதை சூடு பண்ணுவாங்க. காரம் எதை போடுறாங்கன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அது சேர்த்து போடுவாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் அதுல நல்ல ஸ்பைசஸா அது தேவையா இல்லையாங்கிறது தெரிய வரும். 3 மாசம் கட்டாயம் வெளி உலகத்துல இருக்கிற காளான் ஃப்ரையை அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்க. காளான் ஃப்ரை பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. காளான் இப்போ நல்லா கிடைக்குது. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் நல்லா கழுவிட்டு காம்பு மாத்திரம் எடுத்துட்டு குட்டியா 4 பீஸா கட் பண்ணிருங்க. கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது பண்ணிட்டு புது எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டு மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மெதுவாக ஃப்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் அதில் ஒரு முட்டை கூட உடச்சு ஊற்றிக்கலாம். அது ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா கம்ப்ளீட்டா ப்ரோட்டீன். பட் வீட்டில் சாப்பிடுங்க. பர்டிகுலரா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மஷ்ரூம் இஸ் ப்ரோட்டீன் ஃபார் த பேபி, எக் இஸ் ப்ரோட்டீன் ஃபார் த பேபி. ஸோ ரெண்டுமே வெரி குட் ப்ரோட்டீன். வெஜிடேரியன் ப்ளஸ் நான் வெஜிடேரியன். இல்லை வெறும் காளான் ஃப்ரை, டீப் ஃப்ரை ஆர் காளான் ஃப்ரை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் கட்டாயம் சாப்பிடலாம் வீட்டு காளான் ஃப்ரையை, நாட் ரோட்டு காளான் ஃப்ரை. ஸ்ட்ரீட் காளான் ஃப்ரை அவாய்ட் பண்ணணும்.